அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 268வது நாள். இன்று நாம் 2 மக்கபேயர் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். இதோடு 2 மக்கபேயர் புஸ்தகம் முடிவடைகிறது. நாளை முதல் நாம் புதிய ஏற்பாடு புஸ்தகங்களை வாசிக்க இருக்கிறோம். 2 மக்கபேயர் அதிகாரம் 13. மெனலாவின் இறப்பு. 149ஆம் ஆண்டு அந்தியோக்கு யூப்பாத்தோர் பெரும் படையோடு யூதேயாவை எதிர்த்து வருவதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி எட்டியது. அவனுடைய பாதுகாப்பாளனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியாவும் அவனோடு வந்திருந்தான். 110,000 காலாள்கள், 5300 குதிரை வீரர்கள், 22 யானைகள், வாள்பூட்டிய 300 தேர்கள் அடங்கிய கிரேக்க படை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. மெனலாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்தியோக்குக்கு நயவஞ்சகமாக ஊக்கமூட்டினான். தன் நாட்டின் நலனை முன்னிட்டு அன்று தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில்தான் அவ்வாறு செய்தான். ஆனால் மாவேந்தராம் இறைவன் அந்த கயவனுக்கு எதிராக அந்தியோக்கின் சீற்றத்தை தூண்டிவிட்டார். எல்லா தீமைகளுக்கும் மெனலாவை காரணம் என்று லீசியா அந்தியோக்குக்கு தெரிவித்தான். எனவே மெனலாவை பெரோயாவுக்கு கொண்டு போய் அந்த இடத்தின் வழக்கப்படி கொல்ல அந்தியோக்கு ஆணையிட்டான். அங்கே 50 முழ உயரமுள்ள மாடம் ஒன்று இருந்தது. அது சாம்பலால் நிறைந்திருந்தது. அம்மாடத்து விளிம்பின் உட்புறத்தை சுற்றிலும் சாம்பலை நோக்கி சரிந்த ஒரு தளம் இருந்தது. கோவிலை தீட்டுப்படுத்தியவர்களே அல்லது கொடிய குற்றம் புரிந்தவர்களே அங்கிருந்து கீழே தள்ளி கொன்றளிப்பது வழக்கம். திருச்சட்டத்தை மீறிய மெனலா இவ்வாறே இறந்தான். அடக்கம் செய்யப்படவும் இல்லை. தூய நெருப்பும் சாம்பலும் கொண்ட பலிபீடத்திற்கு எதிராக பல பாவங்களை செய்திருந்த அவன் சாம்பலில் உழன்று செத்தது முற்றிலும் பொருத்தமே. மோதையினுக்கு அருகே யூதர்கள் பெற்ற வெற்றி. மன்னன் தன் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டு செருக்குடன் புறப்பட்டு சென்றான். யூதா இதை கேள்வியுற்றதும் இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் திருச்சட்டம், நாடு, திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் முன்பை விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது. மக்கள் புத்துணர்வு பெற தொடங்கிய வேளையிலேயே இறைவனை பழித்துரைக்கும் பிற இனத்தாரின் கையில் அவர்கள் விழாதிருக்குமாறு வேண்டவும் அவர் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோரும் அவ்வாறே செய்தார்கள். 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணான் நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். மூப்பர்களோடு தனிமையில் கலந்து பேசிய பின் மன்னனின் படை யூதேயா மீது படையெடுத்து எருசலேம் நகரை கைப்பற்றும் முன்பே கடவுளின் துணையுடன் புறப்பட்டு சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார். உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்து விட்டு திருச்சட்டம், கோவில், நகர், நாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம் ஆள்களுக்கு யூதா அறிவுறுத்தினார். பின் மோதையினுக்கு அருகில் பாசறை அமைத்தார். கடவுளுக்கே வெற்றி என்று தம் ஆள்களை போர்க்குரல் எழுப்ப சொன்னார். ஆண்மை படைத்த இளைஞர்களின் நின்று தேர்ந்தெடுத்த ஒரு படை பிரிவோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார். பாசறையில் இருந்த 2000 பேரை கொன்றார். முதலில் சென்ற யானையை அதன் பாகனோடு குத்தி கொன்றார். இறுதியில் கலக்கமும் குழப்பமும் பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள். ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் பொழுது புலரும் வேளையில் இதெல்லாம் நடந்தது. யூதர்களோடு ஒப்பந்தம். யூதர்களுடைய துணிவை நேரில் கண்ட பின் அந்தியோக்கு மன்னன் அவர்களுடைய படைத்தளங்களை கைப்பற்ற சூழ்ச்சியை கையாண்டான். ஆகவே யூதர்களுடைய வலிமை மிக்க கோட்டையாகிய பெத்சூரை எதிர்த்து சென்றான். ஆனால் துரத்தி அடிக்கப்பட்டான். மீண்டும் தாக்கிய போது தோல்வி கண்டான். கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு யூதா தேவையானவற்றை அனுப்பினார். ஆனால் யூதர்களின் படையை சேர்ந்த உரோத்தோக்கு பகைவர்களுக்கு படைத்துறை ரகசியங்களை வெளியிட்டான். அதனால் அவனை தேடி பிடித்து சிறையில் அடைத்தார்கள். மன்னன் 2ஆம் முறை பெத்சூரில் இருந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினான். ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் திரும்பி சென்றான். மீண்டும் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் தாக்கி தோல்வியுற்றான். ஆட்சி பொறுப்பாளனாய் மன்னன் அந்தியோக்கியில் விட்டு வைத்திருந்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது. கலக்கமுற்றவனாய் யூதர்களை வரவழைத்து அவருடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி அவருடைய உரிமைகள் அனைத்தையும் காப்பதாக ஆணையிட்டான். இத்தகைய ஒப்பந்தத்தை செய்த பின் பலி ஒப்பு கொடுத்தான். கோவிலை பெருமைப்படுத்தி அதற்கு தாராளமாக நன்கொடைகள் வழங்கினான். மன்னன் இன்முகத்தோடு மக்கபேயை வரவேற்றான். பின்னர் தாலமாய் முதல் கேரார் வரையிலான பகுதிக்கு எகமோனிதை ஆளுநனாக ஏற்படுத்தினான். அவன் தாலமாய்க்கு சென்றான். ஆனால் யூதர்களோடு அவன் செய்திருந்த ஒப்பந்தம் பற்றி அந்நகர மக்கள் சினங்கொண்டார்கள். அதன் விதிமுறைகளை செல்லாததாக்க விரும்பும் அளவுக்கு வெகுண்டார்கள். அப்போது லீசியா பொது மேடையில் ஏறி தன்னால் முடிந்தவரை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக பேசி அவர்களை இணங்க வைத்து அமைதிப்படுத்தினான். அவருடைய நல்லெண்ணத்தை பெற்றவனாய் அந்தியோக்கிக்கு புறப்பட்டான். இவ்வாறு அந்தியோக்கு மன்னனுடைய படையெடுப்பும் பின்வாங்கலும் முடிவுற்றன. 2 மக்கபேயர் அதிகாரம் 14. தலைமை குரு ஆல்கிம்.
3 ஆண்டுகளுக்கு பின் செலூக்கின் மகன் தெமேத்திரி ஒரு வலிமைமிக்க தரைப்படையோடும் கப்பற்படையோடும் பயணம் செய்து திரிப்பொலி நகர துறைமுகத்துக்கு வந்து அந்தியோக்கையும் அவனுடைய பாதுகாப்பாளன் லிசியாவையும் கொன்ற பின் நாட்டை கைப்பற்றியதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி கிடைத்தது. முன்பு தலைமை குருவாக இருந்தவனும் கிளர்ச்சி காலத்தில் மனம் பொருந்தி தம்மையே தீட்டுப்படுத்தி கொண்டவனுமான ஆல்கிம் தனக்கு எத்தகைய பாதுகாப்பும் இல்லை என்றும் தூய பலிபீடத்தை அணுக வாய்ப்பு இல்லை என்றும் உணர்ந்தான். 151ஆம் ஆண்டளவில் தெமேத்திரி மன்னனிடம் சென்று ஒரு பொன்முடி, பொன் குருத்தோலை ஆகியவற்றை கோவிலிலிருந்து வழக்கமாக கொடுக்கப்படும் ஒலிவ கிளைகளையும் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அன்று அமைதியாய் இருந்தான். ஆனால் தன்னுடைய மதிகட்ட திட்டத்தை நிறைவேற்ற ஆல்கிமுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிட்டியது. ஆட்சி மன்ற கூட்டத்துக்கு தெமேத்திரி அவனை அழைத்து யூதர்களின் மனநிலை திட்டம் பற்றி வினவிய போது அவன் பின்வருமாறு பதிலுறுத்தான். யூதா மக்கபேயின் தலைமையில் செயல்படுகின்ற கசிதேயர் எனப்படும் யூதர்களே தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். பேரரசில் அமைதி நிலவாதவாறு கிளர்ச்சியை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய மூதாதையர் வழிவந்த பெருமையாகிய தலைமை குரு பீடத்தை இழந்துவிட்டு இப்போது இங்கு வந்திருக்கிறேன். முதலாவதாக மன்னருடைய நலன்களில் எனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு. இரண்டாவதாக என் நாட்டு மக்களின் நலனிலும் எனக்கு நாட்டம் உண்டு. நான் முன்குறிப்பிட்டவர்களுடைய மூட நடவடிக்கைகளால் எங்கள் இனம் முழுவதும் பெருந்துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. மன்னரே இது பற்றிய முழு விவரமும் தாங்கள் தெரிந்து கொண்டு எல்லோரிடமும் காட்டும் மனித நேயத்துக்கு ஏற்ப எங்கள் நாட்டுக்கும் ஒடுக்கப்படுகின்ற எங்கள் இனத்துக்கும் நன்மை செய்யுங்கள். யூதா உயிரோடு இருக்கும் வரை பேரரசில் அமைதி நிலவ முடியாது. ஆல்கிம் இவ்வாறு பேசியவுடன் யூதாவோடு பகைமை கொண்டிருந்த மன்னனின் நண்பர்களும் தெமேத்திரிக்கு மேலும் சினமூட்டினார்கள். எனவே தெமேத்திரி உடனடியாக யானைப்படையின் தலைவனாயிருந்த நிக்கானோரை தேர்ந்தெடுத்து யூதேயாவின் ஆளுநனாக ஏற்படுத்தி அனுப்பி வைத்தான். யூதாவை கொல்லவும் அவருடைய ஆள்களை சிதறடிக்கவும் சிறப்புமிகு கோவிலின் தலைமை குருவாக ஆல்கிமை ஏற்படுத்தவும் அவனுக்கு கட்டளையிட்டான். யூதாவுக்கு அஞ்சி யூதேயாவிலிருந்து தப்பியோடியிருந்த பிற இனத்தார் நிக்கானோரோடு சேர்ந்து கொள்ள ஒன்று கூடினார்கள். யூதர்களுக்கு நேரிடும் இன்னல் இடுக்கண் தங்களுக்கு வளமூட்டும் என்று எண்ணினார்கள். நிக்கானோரின் நட்பும் எதிர்ப்பும். நிக்கானோருடைய வருகை பற்றியும் பிற இனத்தார் அவனோடு சேர்ந்து கொண்டது பற்றியும் யூதர்கள் கேள்விப்பட்ட போது தங்கள் தலையில் புழுதியை தூவி கொண்டார்கள். தங்களை என்றென்றும் தம் மக்களாக நிலைநிறுத்தி தம் வெளிப்பாடுகள் மூலம் தம் வழி உரிமையாகிய தங்களை காத்து வரும் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். தலைவர் யூதா கட்டளையிட அவர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு தெசாவு என்ற சிற்றூரில் எதிரிகளோடு போர் தொடுத்தார்கள். யூதாவின் சகோதரரான சீமோன் நிக்கானோரை எதிர்த்து போரிட்டார். திடீரென பகைவர்கள் அவரை தாக்கியதால் சற்று பின்வாங்கினார். இருப்பினும் யூதா அவருடைய ஆள்கள் ஆகியோருடைய வலிமை பற்றியும் தங்கள் நாட்டிற்காக செய்த போரில் அவர்கள் காட்டிய துணிவு பற்றியும் நிக்கானோர் கேள்வியுற்ற போது குருதி சிந்துதல் மூலம் இச்சிக்கலுக்கு தீர்வு காண தயங்கினான். ஆகவே ஒப்பந்தம் செய்து கொள்ள பொசிதோன், தெயதோத்து, மத்தத்தியா ஆகியோரை அனுப்பினான். ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை முற்றிலும் ஆய்ந்து பார்த்த பின் அவை பற்றி தலைவன் நிக்கானோர் தன் வீரர்களுக்கு எடுத்து கூறினான். அவர்கள் அனைவரும் அவற்றுக்கு இணக்கம் தெரிவித்து ஒருமனப்பட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர்கள் சந்தித்து கொள்ள ஒரு நாள் குறிப்பிடப்பட்டது. ஒவ்வொரு படையில் இருந்தும் ஒரு தேர் முன்னால் வந்தது. இருக்கைகள் போடப்பட்டன. பகைவர்கள் திடீரென சூழ்ச்சியில் இறங்கிவிடாதவாறு படைக்கலன்களை தாங்கிய வீரரை முன்னேற்பாடாக முக்கியமான இடங்கள் யூதா நிறுத்தி வைத்தார். இருவரும் முறைப்படி கலந்து ஆலோசித்தனர். நிக்கானோர் எருசலேமிலேயே தங்கியிருந்தான். முறைகேடானது எதுவும் செய்யவில்லை. தன்னை சுற்றி திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைத்தான். அவன் யூதாவோடு அடிக்கடி உரையாடுவான். அவரிடத்தில் உள்ளார்ந்த பற்று கொண்டிருந்தான். யூதா திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்குமாறு அவன் தூண்டினான். அவரும் திருமணம் செய்து அமைதியில் வாழ்க்கை நடத்தினார். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய நட்பை கண்ட ஆல்கிம் முன்பு செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் நகலை எடுத்துக்கொண்டு தெமேத்திரியிடம் சென்றான். அரச துரோகியான யூதாவை நிக்கானோர் தன் பின்தோன்றலாக ஏற்படுத்தியுள்ளதால் அவன் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் என்று அவனிடம் கூறினான். இந்த சதிகாரனுடைய பொய் குற்றச்சாட்டுகளால் கொதிப்படைந்த மன்னன் சீற்றங்கொண்டான். அந்த ஒப்பந்தம் தனக்கு மனநிறைவு தரவில்லை என்றும் மக்கபேயை உடனே கைதியாக அந்தியோக்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நிக்கானோருக்கு எழுதினான். இந்த செய்தி நிக்கானோருக்கு கிடைத்தபோது அவன் பெரிதும் கலங்கினான். யூதா எவ்வகை குற்றமும் செய்யாதிருந்த போது அவரோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டியிருந்ததை பற்றி வருந்தினான். ஆயினும் மன்னனை எதிர்க்க முடியாததால் அவனுடைய ஆணையை சூழ்ச்சியாக நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கியிருந்தான். ஆனால் நிக்கானோர் தம்மோடு மிக கண்டிப்பாய் நடந்து கொண்டதையும் வழக்கத்திற்கு மாறாக தம்மோடு கடுமையாய் இருந்ததையும் கண்ட மக்கபே இது நல்லெண்ணத்தால் எழுந்தது அன்று என்று முடிவு செய்தார்.
ஆகவே தம் ஆள்களுள் பலரை சேர்த்து கொண்டு நிக்கானோரிடமிருந்து விலகி சென்று ஒளிந்து வந்தார். யூதா தன்னை சூழ்ச்சியினால் வென்றுவிட்டார் என்பதை உணர்ந்த நிக்கானோர் குருக்கள் வழக்கப்படி பலி செலுத்தி கொண்டிருந்த வேளையில் திருப்பெருங்கோவிலுக்கு சென்றான். மக்கபேயை தன்னிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான். அவன் தேடிய மனிதர் எங்கு இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போது நிக்கானோர் கோவிலை நோக்கி தன் வலக்கையை நீட்டி, நீங்கள் யூதாவை கைதியாக என்னிடம் ஒப்படைக்காவிட்டால் கடவுளின் இந்த திரு உறைவிடத்தை தரைமட்டமாக்குவேன், பலிப்பீடத்தை இடித்து தள்ளுவேன், இங்கு தியனீசுக்கு மிக சிறந்த ஒரு கோவிலை கட்டுவேன் என்று சூளுரைத்தான். இச்சொற்களை கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். குருக்கள் விண்ணை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி தம் இனத்தை எப்போதும் காத்து வருகின்றவரை மன்றாடினார்கள். அனைத்துக்கும் ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் தேவையில்லை. எனினும் நீர் எங்களிடையே தங்குவதற்கு ஒரு உறைவிடம் அமைக்க திருவுளங்கொண்டீர். எனவே தூய ஆண்டவரே, தூய்மைக்கெல்லாம் ஊற்றி சிறிது காலத்துக்கு முன் தூய்மைப்படுத்த பெற்ற இந்த இல்லத்தை என்றென்றும் தீட்டுப்படாமல் காப்பாற்றும் என்று வேண்டினார்கள். ராட்சியின் இறப்பு. எருசலேமின் மூப்பர்களில் ஒருவரான ராட்சிக்கு எதிராக நிக்கானோரிடம் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தம் மக்களிடம் அன்பு கொண்டவர், அவர்களுடைய மதிப்பு பெற்றவர், நல்மனம் படைத்தவர், இதனால் யூதர்களின் தந்தை என்று பெயர் பெற்றவர், முற்காலத்தில் நடந்த கிளர்ச்சியின் போது யூத நெறிப்படி வாழ்ந்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி யூத மறைக்காக தம் உடலையும் உயிரையும் மிகுந்த ஆர்வத்துடன் இழக்க துணிந்தவர். யூதரோடு தனக்கு இருந்த பகைமையை வெளிப்படுத்த விரும்பி ராட்சியை கைது செய்து வருமாறு 500க்கு மிகுதியான படை வீரர்களை நிக்கானோர் அனுப்பி வைத்தான். இதன் மூலம் யூதர்களுக்கு பேரிடர் விளைவிக்க எண்ணினான். படை வீரர்கள் காவல் மாடத்தை கைப்பற்றி முற்றத்தின் கதவை உடைக்கவிருந்த போது நெருப்பை கொண்டு வர செய்து கதவுகளை எரிக்க பணித்தான். அப்பொழுது அவர்களால் சூழப்பட்ட இராட்சி தம் வாளின் மேலேயே விழுந்தார். தீயோர் கையில் அகப்பட்டு தம் உயர்குடி பிறப்புக்கு தகாத இழிவு அடைவதை விட மானத்தோடு இறக்க விரும்பினார். அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் வாள் மீது சரியாக விழவில்லை. வீரர்கள் கதவுகளின் வழியாக பாய்ந்து வரவே அவர் துணிந்து மதில் மேல் ஏறி ஆண்மையோடு கூட்டத்தினுடைய குதித்தார். ஆனால் வீரர்கள் விரைந்து விலக அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தின் நடுவில் விழுந்தார். இன்னும் உயிர் இருக்கையில் சீற்றத்தால் பற்றி எறிந்தவராய் அவர் எழுந்தார். குருதி பீரிட கொடிய காயங்களுடன் கூட்டத்தின் நடுவே ஓடி ஒரு செங்குத்தான பாறை மேல் நின்றார். அவருடைய குருதியெல்லாம் வடிந்ததும் அவர் தம் குடல்களை கீறி எடுத்து இரு கைகளாலும் பிடித்து கூட்டத்தை நோக்கி சுழற்றி எறிந்தார். இவற்றை தமக்கு திரும்பவும் தருமாறு உயிருக்கும் மூச்சுக்கும் ஆண்டவரான இறைவனை மன்றாடினார். இவ்வாறு இராட்சி இறந்தார். 2 மக்கபேயர் அதிகாரம் 15. நிக்கானோரின் சூழ்ச்சி. யூதாவும் அவருடைய ஆள்களும் சமாரியா நாட்டில் இருக்கிறார்கள் என்று கேள்வியுற்ற நிக்கானோர் தனக்கு இழப்பு நேராவண்ணம் அவர்களை ஓய்வு நாளில் தாக்க திட்டமிட்டான். நிக்கானோரை பின்தொடர கட்டாயத்துக்கு உள்ளான யூதர்கள் அவனிடம், அவர்களை இத்துணை கொடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் அழிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் காண்பவர் மற்ற நாள்களை விட மாற்றுப்படுத்தி தூய்மைப்படுத்தி இல்லை இந்நாளை மதிப்பீராக என்றார்கள். அதற்கு அந்த மாபெரும் கயவன் ஓய்வு நாளை கடைபிடிக்க கட்டளையிட்டுள்ள ஒரு அரசன் விண்ணில் இருக்கிறானோ என்று வினவினான். அப்போது அவர்கள், என்றுமுள்ள ஆண்டவரே, விண்ணின் வேந்தர், அவரே 7ஆம் நாளை கடைபிடிக்க எங்களை பணித்தவர் என்று அறிக்கையிட்டார்கள். அதற்கு அவன், மண்ணின் வேந்தன் நான், ஆகவே நீங்கள் படைக்கலங்களை எடுத்து அரச அலுவல் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றான். ஆயினும் தனது கொடிய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றி பெறவில்லை. யூதா போருக்கு ஏற்பாடு செய்தல். செருக்கும் இருமாப்பும் கொண்ட நிக்கானோர் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் வென்று வெற்றி சின்னம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்திருந்தான். ஆயினும் ஆண்டவரிடமிருந்து தமக்கு உதவி கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில் மக்கபே தளராதிருந்தார். பிற இனத்தாரின் தாக்குதலை பற்றி அஞ்சாதிருக்கவும் முன்பு விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை நினைவு கூறவும் இப்போதும் எல்லாம் வல்லவர் தங்களுக்கு வெற்றியை அருள்வார் என நம்பிக்கை கொள்ளவும் அவர் தம் ஆள்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருச்சட்ட நூலிலிருந்தும் இறைவாக்கு நூல்களில் இருந்தும் படித்து காட்டி அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். அவர்கள் ஏற்கனவே வென்றிருந்த போர்களை நினைவுபடுத்தி ஆர்வத்தை தூண்டிவிட்டார். அவர்களுக்கு துணிவூட்டி கட்டளையிட்டார். பிற இனத்தார் நம்பிக்கை துரோகம் புரிந்ததையும் ஆணைகளை மீறியதையும் சுட்டி காட்டினார். கேடயம், ஈட்டி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பை விட ஊக்கமூட்டும் சொல் என்னும் படைக்கலத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அணிவித்தார். தாம் கண்ட ஒரு கனவு பற்றி, அதாவது நம்பத்தகுந்த ஒரு வகை காட்சி பற்றி விளக்கி அவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அவர் கண்ட காட்சி பின்வருமாறு. ஓனியா தம் கைகளை விரித்து யூத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார். அவர் ஒரு காலத்தில் தலைமை குருவாய் இருந்தவர், நல்லவர், மேன்மை மிக்கவர், எளிமையான தோற்றமும் அடக்கமுடைமையும் உள்ளவர், பொருந்த பேசுபவர், குழந்தை பருவம் முதல் நற்பண்புகளில் பயிற்சி பெற்றவர். இதே போல வேறொரு மனிதரும் தோன்றினார். அவர் நரைத்த முடியும், மதிப்பும் வியத்தகு ஆட்சியும் அதிகார தோற்றமும் கொண்டவர். அப்போது ஓனியா, இவர் தம் சகோதரர்கள் மீது அன்பு செலுத்துபவர், தம் மக்களுக்காகவும் திருநகருக்காகவும் மிகுதியாக வேண்டிக் கொள்பவர்.
இவரே கடவுளின் இறைவாக்கினரான எரேமியா என்று கூறினார். அப்பொழுது எரேமியா தமது வலக்கையை நீட்டி யூதாவுக்கு ஒரு பொன் வாளை கொடுத்தார். அதை கொடுத்தபடியே, கடவுளின் கொடையாகிய இத்தூய வாளை எடுத்துக்கொள்ளும், இதை கொண்டு உம்முடைய எதிரிகளை அடித்து நொறுக்கும் என்றார். அஞ்சாமையை தூண்டிவிடக்கூடியதும் இளைஞருடைய உள்ளங்களில் வீரத்தை எழுப்பிவிடக்கூடியதுமான தம் விழுமிய சொற்களால் யூதா எல்லாருக்கும் ஊக்கமூட்டினார். எனவே காலம் தாழ்த்தாமல் துணிவுடன் தாக்கி முழு வலிமையோடு நேருக்கு நேர் போர் செய்து நிலைமைக்கு முடிவு காண அவர்கள் உறுதி பூண்டார்கள். ஏனெனில் நகரமும் திரு உறைவிடமும் கோவிலும் ஆபத்தான நிலையில் இருந்தன. தங்கள் மனைவியர், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோரை பற்றி அவர்கள் பெரிதும் கவலைப்படவில்லை. தூய்மைப்படுத்த பெற்ற கோவிலை பற்றியே எல்லாவற்றுக்கும் மேலாக கவலைப்பட்டார்கள். நகரில் விடப்பட்டிருந்தவர்களும் பெரிதும் மனக்கலக்கம் அடைந்தார்கள். ஏனெனில் திறந்த வெளியில் நடைபெறவிருந்த மோதலை பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது. போரின் முடிவை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எதிரிகள் போருக்கு அணிவகுத்து தங்கள் படைகளுடன் நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். யானைகள் போர்த்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் குதிரைப்படைகள் இரு பக்கங்களிலுமாக நிறுத்தப்பட்டன. படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெற்றியையும் கண்ட மக்கபே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார். ஏனெனில் படைக்கலங்களினால் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருள்கிறார் என்று அறிந்திருந்தார். அவர் பின்வருமாறு மன்றாடினார்: ஆண்டவரே, யூதேயாவின் மன்னர் எசேக்கியாவின் காலத்தில் நீரும் வானதூதரை அனுப்ப அவர் சனகரிபின் பாசறையில் 185,000 பேரை கொன்றார். விண்ணின் வேந்தரே, பகைவர்களை பெரிதும் அஞ்சி நடுங்க வைத்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல வானதூதரை இப்போது அனுப்பும். தூய மக்களை தாக்க வந்திருக்கும் இந்த இறை பழிப்போரை உமது கைவன்மையால் வீழ்த்துவீராக. இத்துடன் அவர் தம் வேண்டுதலை முடித்து கொண்டார். நிக்கானோரின் வீழ்ச்சியும் இறப்பும். நிக்கானோரும் அவனுடைய ஆள்களும் எக்காலங்களோடும் போர் பாடல்களோடும் முன்னேறி சென்றார்கள். ஆனால் யூதாவும் அவருடைய ஆள்களும் இறைவனை துணைக்கு அழைத்து மன்றாடிய வண்ணம் பகைவர்களை எதிர்த்தார்கள். இவ்வாறு கைகளால் போர் செய்து கொண்டும் உள்ளத்தில் கடவுளை மன்றாடி கொண்டும் இருந்ததால் குறைந்தது 35,000 பேரை வீழ்த்தினார்கள். கடவுளுடைய வெளிப்பாட்டால் பெரிதும் மகிழ்ந்தார்கள். போர் முடிந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பிக் கொண்டிருந்த போது நிக்கானோர் தன் முழு போர் கவசத்துடன் இறந்து கிடப்பதை கண்டுபிடித்தார்கள். அப்போது அவர்கள் உரத்த குரல் எழுப்பி ஆரவாரம் செய்து வல்லவரான இறைவனை தங்கள் தாய்மொழியில் போற்றினார்கள். தம் உடலாலும் உள்ளத்தாலும் எக்காலத்தும் தம் மக்களை பாதுகாத்து வந்தவரும் தம் நாட்டினர் பால் இளமை முதல் பற்று கொண்டிருந்தவருமாகிய யூதா நிக்கானோரின் தலையையும் தோளோடு வலக்கையையும் வெட்டி எடுத்து அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தம் ஆள்களுக்கு கட்டளையிட்டார். அங்கு சேர்ந்தபோது அவர் தம் மக்களை ஒன்று கூட்டினார். குருக்களை பலிபீடத்திற்கு முன் நிறுத்தினார். கோட்டையில் இருந்தவர்களுக்கு ஆள் அனுப்பினார். காயவன் நிக்கானோரின் தலையையும் எல்லாம் வல்லவரின் தூய இல்லத்துக்கு எதிராக இருமாப்போடு நீட்டிய அந்த இறை பழிப்போனின் கையையும் அவர்களுக்கு காட்டினார். கடவுள் நம்பிக்கையற்ற நிக்கானோரின் நாக்கை துண்டித்தார். அதை சிறு சிறு துண்டுகளாக்கிய பறவைகளுக்கு உணவாக போடவும் அவனுடைய மூடத்தனத்தின் விளைவை மக்கள் காணும் பொருட்டு அவனுடைய தலையையும் கையையும் கோவிலுக்கு எதிரில் தொங்கவிடவும் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லோரும் விண்ணை நோக்கி தம்மையே வெளிப்படுத்தி இருந்த ஆண்டவரை வாழ்த்தினார்கள். தம் சொந்த இடத்தை தூய்மை கெடாதவாறு காப்பாற்றியவர் போற்றி என்று முழங்கினார்கள். ஆண்டவரிடமிருந்து அவர்கள் பெற்றிருந்த உதவியின் தெளிவான வெளிப்படையான அடையாளமாக எல்லோருக்கும் விளங்கும் பொருட்டு நிக்கானோரின் தலையை கோட்டையில் யூதா தொங்கவிட்டார். இந்நாளை கொண்டாட ஒருபோதும் தவறக்கூடாது என்றும் அரமேய மொழியில் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள், அதாவது மொர்தக்காயின் நாளுக்கு முந்திய நாள் அதனை கொண்டாட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு மூலம் அவர்கள் முடிவு செய்தார்கள். முடிவுரை: இதுவே நிக்கானோரின் முடிவு. அக்காலம் முதல் எருசலேம் நகர் எபிரேயர்களுக்கு உரியதாயிற்று. இத்தோடு நானும் வரலாற்றை முடிக்கிறேன். இது நன்முறையிலும் கட்டுக்கோப்புடனும் எழுதப்பட்டிருப்பின் இதுவே எனது விருப்பம். குறைபாடுகளுடனும் சிறப்பு குன்றியும் அமைந்திருந்தால் என்னால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான். திராட்சை ரசத்தை மட்டும் அல்லது தண்ணீரை மட்டும் தனியாக குடிப்பது உடல் நலனுக்கு கெடுதி தரும். மாறாக தண்ணீர் கலந்த திராட்சை ரசம் இனிமையானது, சுவை மிக்கது. அதுபோல வரலாற்றை எழுதுவதில் கையாளப்படும் நடை படிப்போரின் செவிக்கு இன்பமூட்டும். முற்றும்.